இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சுதான் பண்ற. என்ன இப்போ? அப்போ நீங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பாவங்க நம்ம மருமக. யார மருமகன் சொல்லிட்டு இருக்க நீ? இங்காரு சும்மா சும்மா அவனை வந்து மாப்பிள மருமகன் சொல்லிட்டு இருந்தான்னு வையே, உன்னையும் என்ன பெத்தவளையும் அவங்க கூடயே வீட்டை விட்டு அனுப்பி விட்டுரும் பாத்துக்குங்க. இங்க பாரு, எனக்கு இவனை பிடிக்கல, அப்புறம் என் பொண்ணுக்கு இவனை பிடிக்கல, அப்புறம் என்ன மருமவ மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவை இந்த வீட்டுல அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிவிட்டேன். இந்த மனுஷன் தான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்றாருன்னா இந்த ஆண்டாள் இவ்வளவு தைரியமா பேசிட்டு போறா. அதனால் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கு அவமானம் வந்தது உண்மைதான். ஆனால் எப்போ நான் அவங்க கழுத்தில் தாலி கட்டினோ அந்த நிமிஷமே என் வாழ்க்கை அவங்க கூட தான்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க எவ்வளோ எனக்கு காயப்படுத்தினாலும் அந்த காயத்தில் இருக்கிற நியாயத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நேற்று பேசினதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணன்றது எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த கல்யாணத்துங்கிற ஒரு விஷயத்தை நிறுத்தினுவேன். அப்போ அவங்க என் மேலே கோவப்படுற தப்பு இல்லை தானே? சார், அவங்க அப்படி பேசுறதுனால உங்களுக்கு ஓட்டு விழாம போக வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஓட்டு விழுந்தா என்ன, விழுகலைன்னா எனக்கு என்ன? அவங்க என் பொஞ்சாதி, நான் அவங்க புருஷன். அந்த விஷயம் மாற போகிறதில்ல. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் நான் அதை ஏற்றுக்குவேன். நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகிறத விட அவங்க மனசை ஜெயிச்சு நல்ல புருஷன் ஆகிறது தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு உங்க பொண்டாட்டி அவ்வளவு பிடிக்குமா சார்? அவளை மட்டும்தாங்க எனக்கு பிடிக்கும். எதை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் இருந்த என் வாழ்க்கையை அவளை நோக்கி போக வச்ச என் தேவதைங்க அவ. ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மாவை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அதிகமாக எனக்கு அவளை பிடிக்கும். கொடுமடா, இந்த கருமத்தையெல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்கே இந்த இன்டர்வியூ கொடுக்கறது எல்லாத்தையும் ஓட்டு கேட்டில்ல, எனக்கு என் பொண்டாட்டி எவ்வளோ பிடிக்குன்னு சொல்றதுக்காக. சூப்பரா பேசுனீங்க சார். எனக்கே உங்க பொண்டாட்டி மேல பொறாமையா இருக்கு. பொதுவாக அழகு இருக்கிற இடத்துல அறிவு, திறமை, குணம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஆண்டாள் கிட்ட அறிவும் இருக்கு, திறமையும் இருக்கு, நல்ல குணமும் இருக்கு. அவங்க ஒரு நல்ல கபடி பிளேயர், தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் நிறைய கப்ஸ், மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் கபடி போட்டி நேஷனல் டீம்ஸ்ல அவங்க கண்டிப்பா செலக்ட் ஆக போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, நீங்களா அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது கியூல நின்று இருக்க போறீங்க. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்ததே உங்க பொண்டாட்டி உங்க மேல வச்ச குற்றச்சாட்டை பத்தி பேசதான். எப்படியும் நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசுவீங்க, உங்க 2 பேருக்கும் சண்டை வரும், அதை வீடியோ எடுத்து போடலான்னு தான் இங்க வந்தோம். ஆனா நீங்க ஏதோ லவர்ஸ் டே ஸ்பெஷல் மாதிரி உங்க பொண்டாட்டி பத்தி பேசி கண்டென்ட்டே மாத்திட்டீங்க சார். இருந்தாலும் இது சூப்பரா இருக்கு சார். சார், கடைசியா ஒரு क्वेश्चन. இப்போ உங்க பொண்டாட்டி கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவகிட்ட சொல்றதுக்கு ஒண்ணே ஒண்ணு தானே இருக்கு. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஆறரை கோடி பேர்களில் ஒருவன் அடியே தமிழன், நான் உங்கள் நண்பன். ஆனால் நீங்கள் ஆழ்ந்த நாள் தான், நீங்கள் இல்லாமல் நான் இங்கு இல்லை இல்லை. நீ பாடுறது கவிதை மாதிரியா இருக்குடா. எப்படிரா அழகரு இப்படி கவிதை மாதிரியே பாடுற? ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்குதுடா அவங்ககிட்ட. அது கூட காதல் கணவன் ஆகிற தகுதியும் இருக்குடா அவங்ககிட்ட.
ஆமா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறியாமே அது என்ன சொல்லுச்சு? ஆமாண்டா, அரசியல் எப்படி இருக்குன்னு இறங்கி பாத்துடலான் இருக்கிறேன்டா நானு. ஏன்னா அதுக்காகவும் மாமனார் எதிர்த்தான இப்ப ஏற்கனவே அண்ணி செம்ம கான்ல இருக்காங்க உன் மேல. இதுல நீ இப்படி பண்ணா எப்படின்னா சும்மா இருப்பாங்க? என்ன இந்த எலெக்ஷன்ல நிக்க சொன்னது உங்க அண்ணிடான்டா. ஆ, அப்படியா? பின்ன நம்பவே முடியலையேண்ணா. என்னாலே நம்ப முடியலையே. ஏன்னா அப்போ அண்ணி உங்க கூட சந்தோஷமா தான் இருக்காங்களா? எங்களுக்கு என்னடா, சந்தோஷமா தான்டா இருக்கும். அண்ணா பொய் சொல்லாதானே? உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியாதானே? என்ன தெரியாது, நான் டெய்லி பிரச்சாரத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன், அதனால மூஞ்சி லைட்டா கருத்து போயிருக்கடா. மத்தபடி அண்ணனுக்கு என்னடா, சந்தோஷமா தான்டா இருக்கும். அண்ணா ஏன்னா திரும்ப திரும்ப போய் சொல்ற? நான் உன்னை பார்த்து வளர்ந்தவன். நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து நீ பேசுற பேச்சு வரைக்கும் ஒவ்வொன்னா நான் உன்ன மாதிரி செஞ்சு வளர்ந்தவன். என் அழகர் அண்ணன் சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதானே? எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னால தானே உன் வாழ்க்கை இப்படி ஆச்சு. நீ இந்நேரத்துக்கு கவிதா அண்ணிய கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பலண்ணே. உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் இல்லைண்ணே.